கலாத்தியர் கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை ஆக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலை ஆகும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவினுடைய சித்தத்தின்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மளை விடுதலை ஆக்கும்படி. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் ஒரு பொல்லாத பிரபஞ்சம்னு என்ன? உலகம். இந்த உலகம் எப்படிப்பட்டது? பொல்லாத பிரபஞ்சம். இதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும். இன்றைக்கி நம்ம விடுதலை ஆகாமல் நிறைய நேரங்களில் நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன காரியங்களில் இன்னும் நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்றது. அப்போ விடுதலை ஆகாமல் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம விடுதலை ஆகணும், நம்ம விடுதலையாக நம்ம தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அது யாருடைய விருப்பம் கூட? பிதாவின் சித்தமும் கூட. தேவனுடைய பிதாவின் சித்தமும் கூட குமாரனுடைய தாமுடைய ஒப்பு கொடுப்பும் அதுதான். அப்போ நம்மளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் 3 பேரும் ஒருவரே. அவங்க என்னதான் விரும்புகிறாங்க நம்மக்கிட்ட? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்ம என்ன ஆகணுமா? விடுதலை ஆகணுமா? ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:16 வாசிங்க. 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். ஆமென். அப்போ பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் பிதாவினால உண்டானதல்ல. இது யாரால உண்டானது? இப்போ உலகத்தினால உண்டானது. இந்த இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்னது? இந்த உலகத்திலிருந்து உண்டானது. அப்போ இது நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய? நம்ம யாரை உடையவங்களாக இருக்க முடியாது? கிறிஸ்துவை உடையவர்களாக நம்ம என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 8:21 பாருங்கள். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. ஆமென். நோவா காலத்தில் நமக்கு நல்லா தெரியும். நோவா காலத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? தம் மனசு மாம்சம் விரும்புறது தான் என்ன செய்கிறாங்க? மனம் போன ஜீவியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை. அதனால என்ன பண்ணார் தேவன்? நோவா காலத்தில் அதை பூமியை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டு தான் ஆண்டு சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குதான்? பொல்லாததாக இருக்குதான். தேவன் முதலாவது மனுஷனை படைக்கும் போது எப்படி தான் படைச்சாரு? நல்லா தான் படைச்சார். ஆதாம் ஏவாளை நன்றாக தான் படைச்சிருந்தார். ஆனால் பிசாசானவன் என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் வந்தானோ அவன் என்ன பண்ணான்? அவங்களுடைய மனசை என்ன செஞ்சிட்டான்? கெடுத்துட்டதுனால இப்போ எல்லா மனுஷனுடைய இருதயமே எப்படிப்பட்டதாக இருக்குது? பொல்லாததாக இருக்குது. முதலாவது தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த உலகெல்லாம் பொல்லாங்கா இருக்குது, இதை அழிச்சிருவேன். தேவனுக்கு எப்போவுமே பரிசுத்தம் தான் பிடிக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது? தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சாலும் என்ன தேவன் நேசிப்பாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. நம்ம பாவம் செய்கிறதுக்கு நம்ம என்ன உண்டு? தண்டனை நிச்சயமாக உண்டு. அப்போ அந்த நாட்கள் அவர் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறாங்க, மனம் போல ஜீவிக்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பூமியின் மேலே என்ன வருது? ரொம்ப கோபம் வருது. அதனால பூமி என்ன செஞ்சிடணும்? அழிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. பூமி என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்ட பிறகு தான் சொல்கிறாரு அவர். அதுக்கப்புறம் நோவா பலி செலுத்தும் போது அந்த சுகந்த வாசனை முகந்துட்டு சொல்கிறாரு, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் மனுஷன் இருதயத்தில் உள்ள நினைவுகள் எல்லாம் எப்படி தான் இருக்குது? பொல்லாததாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பூமியை மொத்தமாக அழிக்க மாட்டேன். யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? ஆக்கின தீர்ப்பு உண்டுன்னு தான் வசனம் இருக்குது. அப்போ பாருங்கள், அப்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு சொன்னால் நம்மளுடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இப்பொழுது இருக்க இந்த பொல்லாத பிரபஞ்சமாகிய உலகம் நமக்குள்ளே என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாளும் வரவே கூடாது. இதில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக தான் ஏசப்பா என்ன செஞ்சார்? இந்த உலகத்தில் வந்தார். இன்றைக்கி நம்ம ஒருவேளை என்ன காரியத்திலேயாவது விடுதலை ஆகாமல் இருப்போம்னு சொன்னால் தேவன் இந்த நாள் நம்ம விடுதலை செய்து என்ன செய்வார்? அந்த இடத்தை விட்டு அனுப்புவார். மத்தேயு 15:19 வாசிங்க. எப்படி எனில்
இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத அதுதான் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்போ இருதயத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வருது. ஏன்? என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வந்தானோ அப்போவே பிசாசால் என்ன செஞ்சுட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் ஊறுகிற ஊற்று எல்லாமே எப்படி தான் இருக்குது? இப்போ இப்படிப்பட்ட ஊற்று தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வருது. ஆனால் இதில் இருந்து நம்ம என்ன செய்யணுமா? விடுதலை ஆகணுமா? அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுவார் 51:5, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவங்களாக தான் இப்போ இருக்கிறோம். இருதயத்தில் அந்த துர்க்கிரியைகள் சிந்தனைகளினால் பாவம் செய்கிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். இதை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுதலை ஆக்க தான் இதை என்ன செஞ்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் ஏசப்பா எனக்காக மரிச்சார்னு விசுவாசிக்கிறோமோ நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? இந்த சுபாவத்திலேருந்து என்ன செய்ய போகிறோம்? விடுதலை ஆக போகிறோம். ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் 28-32 வர உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அதில் நிறைய சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வாசிங்க. ரோமர். அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது ரோமர் 1:28 வாசிக்கிறீங்க. தேவனை அறிவும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். போதும், நிறுத்துங்க, அடுத்து வாசிக்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்கள் என்ன செஞ்சாராம்? கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம தேவன் அதை இன்னைக்கு இந்த மதுரவயல் சபையில் சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, நம்ம நம்மளை அடக்க முடியாது. நம்முடைய ஆவியை அடக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? நம்முடைய சிந்தனை வேறு பக்கம் திருப்பணுமா? நம்முடைய ஆவியை நம்மளே என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி பாவம் பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நம்மளால் என்ன செய்ய முடியாதான்? கண்ட்ரோல் பண்ண முடியாதான்? கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யணுமா? நம்முடைய சிந்தனையை வேறு பக்கம் திருப்பணுமா? அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? இப்போ அவரை குறித்து அதான் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத. அப்போ நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு, எதற்காக தேவன் என்ன அழைச்சாருன்னு சொல்லி நம்ம அவரை குறித்து அறிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனை அறியணும். அவரை குறித்து அறிந்தாதான் நமக்கு என்ன உண்டு? கேடான சிந்தனைகள் வராது. அவரை குறித்து அறிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரை குறித்து அறிய நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காமல் பைபிள் படிக்காமல் தேவனை குறித்து அறியவே முடியாது. அப்போ நம்ம பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் இருந்தோன்னா நம்மளை எங்கே ஒப்பு கொடுத்துருவாரு? கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துறாரு. கேடான சிந்தனை நம்மளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடவே கூடாது. இப்போ பாருங்க, அப்போ நம்ம இன்னைக்கு தேவன் எதற்காக திரும்ப நம்மளை அழைச்சிருக்கிறார்? அவரை குறித்து அறியதுக்கு தான் நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்போ அவரை குறித்து அறியும் அறிவை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, அதை அறியாததுனால கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். 29வது வசனம் வாசிங்க அடுத்து. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு. போதும் பாருங்க, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும். இப்போ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்துன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. சத்தியம் என்ன? நம்மளை ரட்சித்தது தேவன், அப்படிதானே? நம்மளை ரட்சித்த தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த சத்தியத்தை அடக்கி வச்சுட்டு இப்போ தேவையில்லாத காரியத்தை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். அநியாயமான, அதாவது நம்ம தேவனை விட்டு மற்ற காரியங்களை செய்கிறது எல்லாமே நான் சொல்லுவேன் அநியாயமான காரியம்தான். நம்ம முதல் ஸ்தானம் யாருக்கு கொடுக்கணும்? நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்காக தான் தேவன் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார், அப்படி தானே? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொன்னாங்க தேவனுடைய மகத்துவத்தை சொல்லும்போது வெள்ளிக்கிழமை உபாசனத்தில் சொன்னாங்க, இன்றைக்கி ஆராதனையில் சொல்லும்போது சொன்னாங்க நம்ம நினைக்கப்படுவதற்கு எம்மாத்திரம். அதான் சங்கீதக்காரன் தாவீது அப்படி சொல்கிறார், நம்ம நினைக்கப்படுவதற்கு எம்மாத்திரம். பாருங்கள், 10 லட்சம் கோடி கோள்கள் சுற்று தான், அதில் ஒரு கோள் தான் என்னது? பூமியா. அந்த பூமியில் இருக்கிற நாம, அப்போ நாம் எவ்வளோ பெரிய விசேஷமானவங்களாக இருப்போம், நம்ம எவ்வளோ பெரியவங்களா ஆண்டுக்கு தெரியுமா? பாருங்களேன், 10 லட்சம் கோடி கோள்கள் சுற்றுது, அதில் ஒரு கோள் தான் எது? பூமி. அந்த பூமியில் வாழக்கூடிய நாம, அந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
அப்போ நாம் இருக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய பார்வையில் அப்போ எப்படி, நம்ம தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் பாருங்க. அப்போது நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறாருன்னு சொன்னால், அப்போ அவர் வந்து நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிய பார்த்தீங்களா? ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் மனுஷனை ரட்சிப்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரு. அப்போ மனுஷன் மேலே தேவனுக்கு இருக்கிற அந்த அன்பு பாருங்களேன், அந்த இரக்கம் பாருங்களேன். அப்போ அவர் எதற்குமே தகுதியில் நம்மளை நினைப்பதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்து நம்ம தைரியமாக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த விதத்திலும், நான் சொல்லுவேன், நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லாதவள், எனக்கு எந்த ஞானம் கிடையாது, என்ன அறிவு கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் தேவன் கிருபையாக என்னை ரட்சித்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அப்போ என்னை நிறுத்தியிருக்கிற பிறகு நான் இந்த இடத்த விட்டு நான் வேற காரியங்களை நான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன்? அநியாயத்தை செய்கிறேன். சத்தியத்தை நான் என்ன செய்யலை. அப்படி தானே? நம்ம கண்ணு காது நம்மளை வந்து சிருஷ்டித்த தேவன், அவர் நம்மளை படைச்ச தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு, படைச்ச தேவனை துதிப்பதை விட்டுட்டு, ஆராதிப்பதை விட்டுட்டு நம்ம சிந்தனை ஃபுல்லாக எப்போ கேடான சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை, நிறைய சிந்தனைக்கு நம்ம எல்லாம் விட்டு கொடுப்போம்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? அநியாயம் செய்கிறோம். இந்த மாதிரி அந்த அநியாயம் செய்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேசித்தனம், அப்படி தானே? வேசித்தனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா துரோகம். என்னது துரோகம்? துரோகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 42வது அதிகாரம் 21வது வசனத்தில் துரோகம் பண்ணுவாங்க. யார் துரோகம் பண்ணுறா பாருங்க. ஆதியாகமம் 42:21. ஆமென். பாருங்க, சகோதரருக்கு யார்? யோசேப்பு சகோதரன். ஆனால் கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, சகோதரன் உயர்த்தப்படுறான். அப்படித்தானே? இப்போ சகோதரனுக்கு நல்ல ஒரு சொப்பனம் கிடைக்குது. அவனை வந்து அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? புகழ்த்துறாரு. அவனுக்கு செல்லம் கொடுக்குறாரு. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தா அவங்க அப்பா அவனுக்கு ஸ்பெஷலாக செய்து கொடுக்குறாரு. அவன் உயர்த்தப்படுறதை பார்த்த உடனே அவங்க சகோதரர்கள் என்ன செய்கிறாங்களா? பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்க? தூக்கி கொண்டு குழியில் போட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? துரோகம். அதனால தான் துரோகம் அவங்க வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க எகிப்து தேசத்துக்கு போவாங்க. ஆகாரம் இல்லாமல் போகும்போது அங்கே போய் யோசேப்புக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? விழுந்து கிடப்பாங்க. அப்போ யோசேப்பு சொல்லுவான், நீங்கள் வந்து வேவுக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் இவங்க சொல்லுவாங்க, ஐயோ இல்லை, நான் வந்து என் சகோதரருக்கு சொன்ன அந்த துரோகத்தை தேவன் எனக்கு என்ன செய்கிறாரு? விளங்க பண்ணுறாரு அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, அந்த துரோகமான சிந்தனை ஏன் வந்துச்சு? அந்த துரோகம் ஏன் வந்துச்சு? அவங்களால தேவனை பற்றி கொண்டு அறிவை பற்றி கொண்டிருக்க மனசு இல்லை. யோசிப்பு பாருங்க, அவன் தகப்பனுக்கு பிரியமானவன். ஏன் தகப்பனுக்கு அவனால் பிரியமாக இருக்க முடிஞ்சிச்சு? அவன் என்ன செய்ய மாட்டான்? துரோகம் செய்ய மாட்டான். அவன் வந்து துன்மார்க்கமான காரியம் செய்ய மாட்டான். தகப்பன் என்ன சொல்கிறாரோ அதை தான் யார் செய்வான்? யோசேப்பு செய்தான். அதனால தான் பாருங்க, அவன் துன்மார்க்கமான காரியம் செய்யலாம். ஆனால் சகோதரர்கள் அப்படியா இருந்தாங்க? இல்லை, துன்மார்க்கமான காரியம் செய்துட்டு என்ன செய்கிறாங்க? துரோகம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான காரியங்களை விடுதலை ஆகணும். அல்லேலூயா. இந்த ஸ்பாவங்களிலிருந்து விடுதலை ஆகணும். இதற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்தது துரோகத்தினாலும் பொருளாசை. இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாசை நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? பொருளாசை வரக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 8:3 வாசிங்க. புரட்டினார்கள் யார் பார்த்தீங்களா? இது யார்? சாமுவேலுடைய குமாரர்கள். அல்லேலூயா. அவங்க என்ன செய்கிறாங்க? பொருளாசைக்கு சாய்ந்து என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க இன்னொரு முறை. பொருளாசைக்கு சாய்ந்து 8:3 பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். பொருளாசை வந்ததுனால இப்போ நியாயம் புரட்டப்பட்ட போச்சு. அல்லேலூயா. இதுதாங்க இந்த உலகம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சுபாவம் தான் உண்டு? இந்த சுபாவம் உண்டு. இது யாரால உண்டானதல்லன்னு அதில் போட்டிருக்கு. பிதாவாகிய தேவனால் உண்டானதல்ல. இது யாரால உண்டானது? உலகத்தினால் உண்டானது. அல்லேலூயா. இந்த சுபாவங்கள் நம்மக்கிட்ட இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. நீதிமொழிகள் 1:19 சொல்லப்பட்டிருக்கு, பொருள் ஆசை தன்னை உடையவர்களின் ஜீவனை என்ன செய்யுமா? வாங்குமா. அப்போது நமக்கு இந்த சுபாவம் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. நாம் நம்ம இந்த சுபாவம் வந்து நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த விதமான நீங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்டிருக்கோம். 32 வாசிங்க. 32. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த சுபாவங்கள்லாம் அடைப்பட்டு கொண்டு மரணத்திற்கு பாத்திரவான்களாக நம்ம நியமிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்மளை விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் என்று சொன்னால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் அறிந்து நாம் வந்து நிர்விசாரமாக இருப்போம் என்று சொன்னால் இந்த சுபாவங்கள் நம்ம இடத்துல காணப்படும் போது, ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு ஒருபோது இந்த சுபாவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாசை, அடுத்து குரோதம், அப்படி தானே? ஹல்லேலூயா. குரோதத்தினாலும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 25வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 25:15 பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால். அந்த குரோதம் வந்து என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. பழி வாங்குறாங்க, வர்மம் வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? செய்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அப்போ அந்த குரோதம் நம்மக்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து பொறாமை. ஹல்லேலூயா. பொறாமை நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? வரவே கூடாது. பொறாமை. யோபு 5:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோபு 5:2. கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஆமென். பொறாமை என்ன சொல்லுது? புத்தி இல்லாதவன். இப்போ நமக்கு பொறாமை இருக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லையா? புத்தி இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம புத்தி இல்லாதவர்களாய் போகிடவே கூடாது. நமக்கு பொறாமை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30:1 வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. ஆமென். அப்போ ராகேல் என்ன செய்கிறா? பொறாமை. இப்போ பொறாமை ஏன் வருது? நம்மளை விட ஒருத்தருங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா என்ன வருது? பொறாமை வருது. அப்போ நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை. இந்த பொறாமை வந்து தேவனால் உண்டானது அல்ல, இது உலகத்தில் இருந்து உண்டானது. இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகும்படி தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினார். மத்தேயு 27:17 வாசிங்க. இயேசுவை என்ன செஞ்சாங்களாம்? பொறாமையினாலே காட்டி கொடுத்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஏசப்பாவை என்ன செஞ்சாங்க? பொறாமையினால ஏசப்பாவை என்ன செஞ்சிட்டாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. நம்மளை ரட்சிக்க வந்த தேவனை அந்த பொறாமை என்ன பண்ணிடுச்சு? கொலை பண்ணிடுச்சு. அப்படித்தானே? நம்ம ரட்சிக்க வந்த தேவனை அந்த பொறாமை தான் என்ன பண்ணிச்சு? அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்துச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வஞ்சகம். நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? வஞ்சகம் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 29:25 வாசிங்க. பார்த்தீங்களா? இப்போ லாபான் என்ன செய்கிறான்? யாக்கோப்புக்கு என்ன செய்கிறான்? வஞ்சகம் பண்ணுறான். அவன் வந்து லாபான் வந்து யாக்கோபு மாமாவை நம்பி தானே போனான் அவங்க வீட்டுக்கு மாமாவை நம்பி போகிறான். ஆனால் பாருங்கள், ராகேலை தாருன்னு சொல்லிட்டு யாரை கொடுத்தான்? லேயால கொடுத்துட்டா. இதுதாங்க வஞ்சகம். இந்த வஞ்சகம் நம்மக்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? இருக்கவே கூடாது. நம்ம வந்து உன்னை தாருன்னு சொல்லிட்டு மற்ற ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அது என்ன காரியமா? வஞ்சகமா? ஹல்லேலூயா. இந்த வஞ்சகம் நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 12:17 பாருங்க. நீதி வெளிப்படும். ஓகே. அப்போ பொய் சாட்சிக்காரன் என்ன பண்ணுவான்? வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து வஞ்சகம் வருதுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பொய் இருக்குது. ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பொய் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, லாபான் என்ன பண்ணான்? அப்படி தான் பொய் சொன்னான். என்ன சொன்னான்? நான் வந்து ராகேலை தாரேன் உனக்கு அப்படின்னா. கடைசியில் என்ன பண்ணிட்டான்? லேயால கொடுத்துட்டான். அவங்ககிட்ட என்ன இருக்குது? பொய். அந்த பொய் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன வெளிப்படும்? வஞ்சகம் வெளிப்படும். வஞ்சகமான காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருவோம்? செய்திருவோம். ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா வன்மம். வன்மம் வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நம்ம வன்மம்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லலாம். தாவீதுடைய குமாரன் யாரை சொல்லலாம்னா அம்னோன். நம்ம நிறைய நேரம் கேட்டிருக்கிறோம், ஊழியக்காரர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அம்னோன் என்ன பண்ணுவான்? தாமாரை என்ன பண்ணுவான்? தாமார் யாருன்னு சொன்னால் அப்சலோமின் தங்கச்சி. அவளை என்ன பண்ணுவான்? நேசிப்பான். அவளை என்ன செய்ய? கல்யாணம் பண்ண விரும்புவான்.
அவளை நேசிப்பான், அவளை அடையணும்னு சொல்லி அவன் என்ன செய்வான், நினைப்பான் அம்னோன். ஆனால் என்ன பண்ணுவான்னு சொன்னால், தானை வந்து உடம்பு சரியில்லாதவன் மாதிரி காண்பிச்சு, எனக்கு வந்து அவள் வந்து எனக்கு பணியாரம் செய்து தந்தாதான் எனக்கு ஆரோக்கியமாவேன்னு சொல்லிட்டு அவளை வர வச்சிருவேன். என்ன பண்ணிடுவான், அவளுக்கு எடுத்துருவான். இது யாருக்கு தெரிஞ்சிடும், அப்சலோமுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவான்னா, வந்து அதை என்ன செஞ்சுருப்பான், வன்மம் வச்சுருப்பான். அல்லேலூயா. வன்மம் வச்சுக்கிட்டே இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், என் தங்கச்சி என்ன செஞ்சுட்டான், அவன் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி மனசில் வன்மம் வச்சுக்கிட்டே இருந்தான். வன்மம் வச்சுக்கிட்டே இருந்து ஒரு நாள் என்ன பண்ணான், அவனை என்ன செய்வான், எல்லாரும் ராஜாக்களுடைய புத்திரர்களை கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வர வச்சு என்ன செஞ்சிருவான், அம்னோனை கொன்றுவான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த வன்மம் என்ன செய்யுது, கொலைக்கு நேராக என்ன செய்து கொண்டு போகுது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் பாருங்க, இப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து, ஹல்லேலூயா, இந்த ஸ்பாவங்கள் நம்மக்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஸ்பாவங்கள் நமக்கு வரக்கூடாது, அப்படி இந்த ஸ்பாவங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவன் நினைச்ச இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அந்த ஸ்பாவம் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீ நமக்கு தெரியும், நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தாங்க தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் பார்வையில் நம்ம நல்லவர்கள் போல இருப்போம், நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்மக்கிட்ட பொறாமை இருக்குது, அல்லது அதில் நிறைய இன்னும் காரியங்கள் இருக்குது பாருங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அதில் தொடர்ந்து இந்த ரோமர் 1:28 வாசிச்சிங்களா, 29 வாசிச்சிங்களா, அடுத்து வாசிங்க. ம் ம் ஆ ம் ம் பார்த்தீங்களா, உணர்வு இல்லை, உடன்படிக்கைக்கு மீறுறாங்க, சுபாவ அன்பு இல்லை. இன்னொன்று பாருங்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பெற்றாருக்கு கீழ்ப்படியாதது கூட என்னது, உலகம். ஹல்லேலூயா. நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், நினச்சிடறோம், நம்ம கீழ்ப்படியாமைங்கிற பாவம் வந்து ரொம்ப, அது வந்து ஒரு பாவமாகவே இப்போ என்ன செய்கிறதில்ல, தெரியறதில்ல, கீழ்ப்படியலை அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து பெரிய பாவம். அது உலகம். அந்த உலகம் நமக்குள்ளே அந்த கீழ்ப்படியாமல் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா யார் இருக்க மாட்டா, ஏசப்பா நமக்குள்ளே என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். அப்போ நம்ம வந்து இதிலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி தான் நம்ம நமக்குள்ளே இணக்கம் வேணும். வார்த்தையை கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும், வார்த்தைக்கு இணங்குகிறவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விடுவிக்கும்படி தேவன் என்ன செஞ்சார், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்புனார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. ஆ ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் வாசிச்சோம் இல்லையா, இவ்வளோ சுபாவங்களும் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம என்ன செய்கிறோம், தரிச்சுக்கிட்டு அலைகிறோம். ஹல்லேலூயா, திரியிறோம். அப்போ நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுக்கு அந்த ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், நம்மளுக்கு வந்து வருதா, ஒருத்தர் மேலே கசப்பு வருதா, பகை வருதா, விரோதம் வருதா, தேவ பகஞ்சு நிறைய புறங்கூறுதல் வருதா, நம்ம உடனே என்ன செய்யணும், தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னை மன்னிங்க, இதுக்காக தான் நம்ம அரிச்சிங்க ஆண்டவரே. நம்ம வந்து எதுக்காக தெரியுமா ஆண்டு சமூகத்தில் கேட்போம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த விடுதலை வேணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அழுவோம் அநேக நேரத்தில். ஆனால் நம்ம சுபாவத்துக்காக என்ன செய்யறதில்ல, அழுகிறதில்ல. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எதுக்கு திரும்ப அனுப்பினாரு, நம்முடைய சுபாவம் என்ன செய்யணும், மாற்றப்படணும். நம்ம இந்த உலகத்தாரா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணும். அதுக்காக தான் பிதாவாகிய தேவன் நமக்காக தன் செல்ல குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எதற்கும் நீங்கள் யோசிக்கிறீங்களா, உங்களால் சிந்திக்க முடியுதா, உங்களை வந்து உங்களை நினச்சிக்கோங்க, உங்கள் ஒருவரை ரட்சிப்பதற்காக பிதாவாகிய தேவன் தன் செல்ல குமாரனை உலகத்தில் எப்படி அனுப்பினார், மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடவை ஒப்பு கொடுத்தார். நமக்கு என்னங்க தகுதி இருக்குது, என்ன திறமை இருக்குது. ஹல்லேலூயா. 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 நம்ம நேசிக்கப்படத்தக்கவர்களா, நம்ம நேசிப்பதற்கு புறம்பானவர்கள், தேவன் நேசிப்பதற்கு நான் தகுதியானவளே கிடையாது. அப்படிப்பட்ட இருந்த என்னை நேசிப்பதற்கு தேவன் அவரை ஒப்பு கொடுத்தாரு. இன்னும் நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நான் வந்து தரிச்சு திரிவேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், தேவனுக்கு என்ன செய்கிறோம், துரோகம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடிக்கு இந்த வேலையில் நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எபேசியர் 2 அதிகாரத்தில்
1லிருந்து 3 வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2, 1லிருந்து 3. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக இருந்த நம்மளை ரட்சிப்பதற்காக தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14. ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன். எல்லாரையும் ஜெபிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா இந்த மனசில் வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹரிகபல வரவ ஷால வரிவிகபல தர தர தரவோ. ஓ ரிகபல தர வரிவிகபல தர 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 வரிவிகபல வரவோ. மரணத்திற்கு பாத்திரவான்களாயிருந்த எங்களை ரட்சிக்கும் செல்ல குமாரனே எனக்காக இந்த உலகத்திலே அனுப்பினீரே. ஓ ஹல்லேலூயா. அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவனாக நான் இருக்கும்படியாக இந்த உலகத்திலே உம்மை அனுப்பினீரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே, இந்த உலகம் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. உலகம் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகம் எல்லாரும் கேளுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே எனக்கு உலகம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகம் நம்மளை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறது. அது நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லாது. ஹல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவரே ஆண்டவரே, இந்த மரணத்தினாலே நீர் ஜெயித்தீரே. ஹல்லேலூயா. இந்த சுபாவங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா அது மரணத்திற்கு கொண்டு போய் விடுமே ஆண்டவரே. இந்த நாளிலே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திற்கு பிரகாரமான காரியங்கள் அந்த சுபாவங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னை ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீங்க விசுவாசத்தோட எனக்கு இந்த சுபாவம் வேண்டாம் என்று சொல்லி தேவன் இந்த உலகத்தில் வந்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டார். அநேகரால துப்பப்பட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஹல்லேலூயா அப்பா எதற்குமே உதவாது என்னை ரட்சிக்கும்படியாக அப்பா உம்மை ஒப்பு கொடுத்தீரே ஆண்டவரே. ஒவ்வொரு வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் எனக்காக உம்மை ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தீரையா. சுகந்த வாசனையா முகந்து கொள்ளுமையா. சுகந்த வாசனையா முகந்து கொள்ளுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியிட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய்
ஒப்பு கொடுத்தேனையா. எல்லாரும் சொல்லுங்க, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் முகந்து மகிழுமையா. எல்லாரும் சொல்லலாமா? வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் இப்படி உகந்த காணிக்கையாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்பது அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு உகந்த காணிக்கையாக நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை நம்முடைய காரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. அவர் நம்மளை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள சுபாவங்கள் தான் இதெல்லாம். இந்த உலகம்லாம் என்ன செய்ய போகுதாம்? அழிய போகுதாம். இனிய புதிய வானம் புதிய பூமி வரப்போகுது. அல்லேலூயா. நம்மெல்லாம் இந்த உலகத்துக்குரிய சுபாவத்தை உடையவர்களாக இருப்போம்னு சொன்னால் அழிந்து போய் விடுவோம். அல்லேலூயா. அந்த புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இந்த உலகம் அழிவுக்கு நேரானது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல என் ஜனங்கள் அழிந்து போய்விடக்கூடாது, அல்லேலூயா, நேசிக்கிற என் பிள்ளைகள் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்திலே அனுப்பி இந்த உலகத்தின் சுபாவத்தை நம்மளை விட்டு அகற்றி விடுதலையாக்கி நம்மளை, அல்லேலூயா, புதிய வானம் புதிய பூமிக்கு தகுதியானவர்களாக தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்மளை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.